ரொம்பவும் சூப்பரான கொத்தரங்காய் பொரியல் ரெடி பண்ணிடலாம். கொத்தரங்காயை வந்துட்டு முழுசாக கழுவி எடுத்துகிட்டு நார் உரிச்சிட்டு மேலேயும் கீழே கட் பண்ணி போட்டு பொடிசாக கட் பண்ணி கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சம் நேரம் வேக வச்சிடலாம். கொத்தரங்காய் வேகட்டும், அதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிடலாம். கொத்தவரங்காய் வேகட்டும், மசாலா ரெடி பண்ணிடலாம். 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சம் தேங்காய் துருவல், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ குறப்பாக அரைச்சிடலாம். காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ அதில் உள்ள தண்ணியை நல்லாவே ட்ரையாக வடித்து எடுத்துடலாம். கடுகு எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சம் தேவையான அளவு கடுகு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பூண்டு இசுக்கி வச்சுட்டு வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் பெருங்காய பவுடர் சேர்த்துக்கோங்க. பூண்டு கண்டிப்பாக போடுங்க. கொத்தவரங்காய் வந்து வாயுன்னு சொல்லுவாங்க. பூண்டு போட்டிங்கன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வேக வச்சு வடிகட்டி வச்சு கொத்தவரங்காயை சேர்த்துடலாம். காய் வந்து எண்ணெயில் சொதற அளவு ஒரு 10 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுடலாம். ட்ரையாக கிளறிடுச்சு. கொஞ்சம் கிளறும் பொழுது மீடியம் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ குறன்னு அரைச்சி வச்ச தேங்காய் பவுடர் அதில் போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் கிளறி விட்டுருங்க. பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ கொஞ்சமாக டேஸ்ட்டு பார்த்துடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. கொத்தரங்காய் வாய் ஒன்றும் ஒதுக்காதீங்க. பூண்டு கண்டிப்பாக தட்டி போடுங்க, அதனுடைய வாசனை சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும், உடம்பு ரொம்ப நல்லது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.